66 போர்வெல் ஃபெயிலியர். ஒரு 1000 500 அடி வரையும் ட்ரை பண்ணி அவருக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. நம்ம இந்த எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு பார்த்து அவருக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 1000 அடி போட்டாலும் உங்களுக்கு தண்ணி கிடைக்கல. அதுக்காக தான் எல்லாரும் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, பாறை வெடிப்புகள் பெரியதாக நமக்கு தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமா கிடைக்குது. பக்கத்து தோட்டத்துல பார்த்து கொடுத்தாங்க, வேகமா சுத்துது, ஆனா தண்ணி 5 இன்ச்சு 6 இன்ச்சு வரும்னு சொல்லிட்டு போனாங்க. கடைசியில பார்த்தா பவுடர் மட்டும் தான் வந்துச்சு. நம்ம எப்படி பேமெண்ட் வாங்குறோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு 5000 வாங்குவோம்னா மிஷின் வேகமா சுத்துச்சுன்னா உங்களுக்கு அதிகப்படியான தண்ணி இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. மிஷினோட ஆக்சுவல் ஸ்பீடு என்னன்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கிறேன். வாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க அட்வான்ஸ் போட்டுட்டீங்கன்னா, ஒரு 2000 அட்வான்ஸ் போட்டீங்கன்னா நாங்க எந்த மாவட்டத்துமா இருந்தாலும் நாங்க நம்பிக்கையா உங்களுக்கு விவசாய சொந்தங்களுக்கு வணக்கம். இவங்க ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் ஊர்ல இருந்து திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூருக்கு வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்கன்னா, நிலத்தடி நீர் மட்டத்தை பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் பார்த்துருவாங்க. இவங்க ஒரு 5 வருஷத்துக்கு மேல நிலத்தடி நீர் மட்டம் பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேல பார்த்து கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல தண்ணி வராத இடத்துல கூட இவங்க பார்த்து தண்ணி வந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த சயின்டிபிக் முறையில நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 95% கண்டிப்பா உண்மையிலே தண்ணி வரும். தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்காங்களாம். நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு எப்படி பாக்குறாங்க, எப்படி இது பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோல பார்ப்போம். வாங்க. வணக்கம். என் பேரு பிரகாஷ், எஸ்பி வாட்டர் டிடெக்டர்ஸ். நாங்க என்ன பண்றோம்னா, அறிவியல் முறைப்படி நீரோட்டம் பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க எந்த ஊருன்னு பாத்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் பக்கத்துல பணப்பாக்கம். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பக்கத்துல வேப்பலாங்குளம்ன்ற இடத்துல நம்ம நீரோட்டம் பாக்குறதுக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம நீரோட்டம் பாக்குறது என்ன மெத்தட்னா, சயின்டிபிக் மெத்தட். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7 எக்யூப்மெண்ட் வச்சு நீரோட்டம் பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம். 7 எக்யூப்மெண்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நம்ம கிட்டத்தட்ட இந்த ஃபீல்ட்ல ஒரு 6 வருஷமா இருக்கும். பாரம்பரிய முறைக்கும் அறிவியல் முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குண்ணா. முதல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேங்காயில பார்ப்பாங்க, குச்சியில பார்ப்பாங்க, சொம்புல வச்சு பார்ப்பாங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, பாக்குற ஆள் இருக்காங்க, என்னன்னா தெளிவா பாக்குற ஆட்கள் இப்ப இல்ல. பாரம்பரிய முறையில அக்யூரசி உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கணும். என்னன்னா அவங்களோட ஆழத்தை சரியா கணிக்க முடியாது. அறிவியல் முறையில வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆழத்தை சொல்லிடலாம். பாறை அமைப்பு எங்க அதிகமா இருக்கு, கடினமா இருக்கா, இல்ல சாஃப்டா இருக்கா, இல்ல லூஸா இருக்கான்றத உங்களுக்கு இதுல தெளிவா சொல்ல முடியும் எங்களால. 3D லொகேட்டர்னு சொல்றதை விட இது போர் பாயிண்ட் லொகேட்டர். உங்களுக்கு ஒரு போர் பாயிண்ட்டை கரெக்டா லொகேட் பண்ணி கொடுக்கும். லொகேட் பண்ணிட்டு பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாறையோட ஹார்ட்னஸ் சாஃப்ட்னஸ் பாக்குறதுக்கு தான் ஸ்கேனர், 3D ஸ்கேனர். இதை வச்சு உங்களுக்கு பாறையோட ஹார்ட்னஸ் சாஃப்ட்னஸ் உங்களுக்கு எங்களால கரெக்டா சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ ரெசிஸ்டிவிட்டி சர்வே. இது முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய சங்கிலி எல்லாம் வச்சு அடிச்சு இழுத்துட்டு போவாங்க, இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னர் வரையும். அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளா நம்ம ஒரு இடத்துல பாயிண்ட் பார்த்து வச்சுட்டு பிறகு 2 ராடை வச்சு நம்ம கரெக்டாக ஒரு 10 மீட்டருக்கு சர்வே பண்ணுவோம். 10 மீட்டருக்கு சர்வே பண்ணும்போது உங்களுக்கு எங்கே கரெக்டான ஃப்ராக்சர், பாறை எங்கே ஃப்ராக்சர் கரெக்டாக வருதோ அதை உங்களுக்கு தெளிவாக எங்களால் பார்த்து கொடுக்க முடியும். உங்களை சரி தம்பி, நிறைய எக்யூப்மெண்ட் வச்சிருக்கீங்களா? இவ்வளோ எக்யூப்மெண்ட் தேவையா? கண்டிப்பாக தேவைன்னா. இதோட விலை எல்லாம் எவ்வளோ இருக்கும்? மொத்தம் 7லேருந்து 10 லட்ச ரூபாய்க்குள்ள வரணும். நம்ம ஏன் இவ்வளோ மிஷின் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிங்கிள் எக்யூப்மெண்ட் வச்சிருந்தா அக்யூரசி ரொம்ப கம்மியாக வருங்க. அதனால தான் நம்ம இத்தனை எக்யூப்மெண்ட் வச்சு உங்களுக்கு சர்வே பண்ணி கொடுக்குறோம். தம்பி, இந்த மிஷின் மூலமா எவ்வளவு அடி ஆழம் வரைக்கும் நம்ம நீரோட்டத்தை பார்க்கலாம்? 50 அடியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1800 அடி வரை நம்மளால இந்த எக்யூப்மெண்ட் வச்சு அக்யூரஸியா பார்த்து கொடுக்க முடியும். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பாறை, எங்கெங்கெல்லாம் வெடிப்பு இருக்கு, எங்கெங்கெல்லாம் லூஸ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தண்ணி வர ஜோன் இருக்குன்னு இந்த எக்யூப்மெண்ட் வச்சு எங்களால 100% பார்த்து கொடுக்க முடியும். எப்படின்னா, நமக்கு லொக்கேட்டர் மூலயமா உங்களுக்கு பாயிண்ட்டை பார்த்துரும். நான் முதல்ல பாயிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்கேனர் மூலயமா அதோட கடினத்தன்மை ஹார்ட்னஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோன்னா ஹார்ட்னஸ் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு PQWT போட்டு எலக்ட்ரோ ரெசிஸ்டிவிட்டி சர்வே மூலயமா உங்களுக்கு எங்கெங்க ஃப்ராக்சர் ஜோன் வரும்ன்றதை கரெக்டாக தெளிவாக பார்த்து ரிப்போர்ட்டுகளால் கொடுக்க முடியும் 100%. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துல போயிருக்கீங்க? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட காஞ்சிபுரம், சென்னை, ராணிப்பேட்டை, வேலூர், திருநெல்வேலி, தென்காசி, இந்த மாவட்டம்லாம் ஃபுல்லாகவே டோட்டலாக நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, இந்த 3 ஸ்டேட்டு கவர் பண்ணுறோம். முன்னாடியெல்லாம் பழைய காலத்தில் தண்ணி மேல் மட்டத்திலே இருந்தது, 50 அடியில் இருந்தது, 20 அடியில் இருந்தது. இப்போ என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட 1000 அடி போட்டாலும் உங்களுக்கு தண்ணி கிடைக்கல. அதுக்காக தான் எல்லாரும் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு வரணும்னு நாங்க கேட்கறோம். மிஷின் மூலியமா பாக்குறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னா, உங்களுக்கு அக்யூரசி உங்களுக்கு ஒரு 95% எங்களால கரெக்டா பார்த்து கொடுக்க முடியும். உங்களுக்கு பாரம்பரிய முறையில பார்த்து தண்ணி வரலாம் கிட்டத்தட்ட 1லேருந்து 2 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுதுங்க. அதே எங்களால பாத்தீங்கன்னா 100% உங்களுக்கு இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு தண்ணி எடுத்து கொடுக்க முடியும். இந்த ஒரு 1000லேருந்து 2000 பாயிண்ட் பார்த்துருக்கோம். இந்த 2000 பாயிண்ட்ல எங்களால ஒரு 95% நாங்க சக்சஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா, தென்காசி மாவட்ட பக்கத்துல சங்கரங்கோயில் கிட்ட 66 போர்வெல் ஃபெயிலியர். ஒரு 1000 500 அடி வரையும் ட்ரை பண்ணி அவருக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. நம்ம இந்த எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு பார்த்து அவருக்கு 100% சாட்டிஸ்ஃபைட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோலேயே கொடுக்குறேன். அவர் கான்டாக்ட் நம்பரை அவர் கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அவர் எங்களை பற்றி எங்களோட சர்வே மெத்தடை அவர் உங்களுக்கு தெளிவாக விளக்குவார். நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை. இதுக்கு எப்படி காசு வாங்குறீங்க? நம்ம எப்படி பேமெண்ட் வாங்குறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு 5000 வாங்குவோம்னா ப்ளஸ் உங்களுக்கு எந்தெந்த ஊருக்கு வருமோ அந்தந்த ஊருக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் வாங்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா எக்யூப்மெண்ட் வாங்கி வச்சிருக்கேன். நம்ம இந்த எக்யூப்மெண்ட்டுக்காக நம்ம ஃபீஸ் வாங்குறதுல எல்லாம் 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபா வரை ஒரு பாயிண்ட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க. நம்ம அவ்வளவு பண்றதில்ல. நம்ம குறைஞ்சபட்சமா 5000 ரூபா தானே
ஒரு பாயிண்ட்டுக்கு சார்ஜ் பண்ணுறோம். ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு நம்ம வரமோ அந்தந்த டிரான்ஸ்போர்ட் செலவு மட்டும் ப்ளஸ் உங்களுக்கு ஆட் ஆகும் ஒரு பாயிண்ட்லேருந்து. நாங்கள் இவ்வளோ டிவைஸ் தூக்கிட்டு வரோம்னா தனி டிரான்ஸ்போர்ட்டே 2 டிக்கெட் வாங்கணும். கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் அட்வான்ஸ் போட்டுட்டீங்கன்னா ஒரு 2000 ரூபா அட்வான்ஸ் போட்டிங்கன்னா நாங்கள் எந்த மாவட்டத்துமா இருந்தாலும் நாங்கள் நம்பிக்கையாக வந்து உங்களுக்கு நீரோட்டம் பார்த்து கொடுத்துருவோம். இந்த ஏரியா வந்து ஆல்ரெடி 2-3 போர்வெல் அமைச்சிருக்கிறாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட 700 அடி 800 அடி மேல் மட்டும் எந்த ஒரு சோர்ஸுமே கிடையாது. அப்படியே நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் காட்டுங்க. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே குளம் இருக்குது. ஆனால் அதோட டாப் சோர்ஸ் வந்து இந்த பக்கம் சுத்தமாக கிடையாது. இன்னுமே மழை பெஞ்சு இவ்வளோ செழிப்பாக தண்ணி இருந்துமே இந்த இடத்துல வந்து போர்வெல்ல இன்னும் வந்து தண்ணி வரல, மேல் மட்டும் தண்ணி இல்லை. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, இப்போ டீப்பாக போர்வெல் அமைச்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஏரியா மேல் மட்டும் தண்ணி வராது. ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறோம், 300 மீட்டர் கிட்டத்தட்ட 1000 அடிக்கு எதுலெல்லாம் ஃப்ராக்சர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமோ அதை நம்ம மொபைல் ஆப்பில் வந்து நம்ம செட் பண்ணி ஆழத்தை வந்து செட் பண்ணி இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். மிஷின் ஆன் பண்ணிட்டோம். நமக்கு தேவையான டெப்த்தை செட் பண்ணிட்டு அடி கணக்கு கிட்டத்தட்ட 1500 அடி டு 1650 அடி வரைக்கும் வந்து நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு மேலேயும் கொடுத்துருக்காங்க. 500 மீட்டருங்கிறது வந்து ஒரு சஃபிஷியன்டான ஒரு கரெக்டான லெவல். தெற்கு பக்கம் வந்து இந்த ஏரியாவில் தெற்கு பக்கம் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி காட்டுது. இப்போ நம்ம அந்த இடத்த வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு வந்து ஃப்ரீக்வன்சி டிஸ்டர்பன்ஸ் வந்து ஆகுது நமக்கு இந்த இடத்துல. அப்போ என்ன மிஷின் வந்து அதனால அந்த பக்கம் திருப்பி காட்டுது. ஒருவேளை அந்த பக்கம் வந்து ஹையஸ்ட் ரேஞ்சில் உள்ள ஃப்ராக்சர் வந்து ஏதாச்சும் இருக்கலாம். அதனால மிஷின் வந்து அந்த பக்கம் டர்ன் பண்ணி காட்டுது. அது என்ன அது கரெக்டு தானே அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த இடத்த சுற்றியுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் ரேடியஸில் நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா மறுபடியும் அதே இடத்துக்கு காமிச்சு அப்படின்னா நம்ம அதில் பாயிண்ட் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஏரியா வந்து மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எந்த டைரெக்ஷன் பார்த்து காமிச்சதோ அதே இடத்த டைரெக்ஷன் பார்த்து மிஷின் மறுபடியும் காமிக்குது. நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த டைரெக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இது என்ன அப்படின்னா 2 இல்லைனா 2க்கு மேற்பட்ட ஜங்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து சுற்றி செக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைரெக்ஷனில் இருந்து நமக்கு லைன் வந்து பாஸ் ஆகுது. அந்த பாயிண்ட்டுக்கு 3 டைரெக்ஷனில் தண்ணி வருதோ, ஃப்ராக்சர்னு சொல்லலாம். தண்ணின்னு சொல்கிறத விட ஃப்ராக்சர்னு சொல்லலாம். நம்ம வந்து ப்ரொஃபைல் போட்டால் மட்டும்தான் அது எந்த அளவில் இருக்குது, பெரிய ஃப்ராக்சரா சின்ன ஃப்ராக்சரா எவ்வளோ ஈல்டு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். லொக்கேட்டர் வந்து நம்ம வந்து பாயிண்ட்டை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். பாயிண்ட்னு வர இடத்துல 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகி நமக்கு காட்டும். நம்ம அந்த இடத்த வந்து நம்ம பாயிண்ட்டாக மார்க் பண்ணிவிட்டு ஃபர்தராக அடுத்து ப்ரொஃபைலிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி பாயிண்ட்டை மார்க் பண்ணுறீங்கன்னா ஆமாம், இப்போ பாயிண்ட் வந்து லொக்கேட்டர் வச்சு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியாச்சு. இந்த இடத்துல என்ன இருக்குது, என்ன ஃபார்மேஷன் இருக்குது, என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, எவ்வளோ அடி ஓட்டணும், நம்ம வந்து போர்வெல்ல தண்ணி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து ப்ரொஃபைலிங் சிஸ்டம் மூலமாட்டு நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். இந்த எக்யூப்மெண்ட்டோட பேர் என்ன அப்படின்னா PQWD S500ன்னு சொல்லுவாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம எந்த இடத்த பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த பர்டிகுலர் இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக, என்ன ஃபார்மேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எக்யூப்மெண்ட்டு. இந்த எக்யூப்மெண்ட்டை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 10 மீட்டரை வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பக்கம் 5 மீட்டர், இந்த பக்கம் 5 மீட்டர் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதனால 10 மீட்டருக்கு டேப் போட்டு வச்சுக்கிறோம். ஒரு மீட்டருக்கு வந்து நம்ம வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே போக போகிறோம். இப்போ நான் வந்து ஸ்கேனை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மீட்டர் ஸ்கேன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ இப்போ நம்ம வந்து இந்த ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் ஸ்கேன் ஆகிறதுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து ஒரு 12 நிமிஷம் கம்பல்சரி ஆகும். அப்போ நம்ம அந்த 10 மீட்டரும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தாண்டி ஆகும். 1 மணி நேரங்கிறது ஒரு 2 மணி நேரம் கூட ஆகலாம். ஒருவேளை அந்த பாயிண்டில் வந்து சில இடங்களில் ஒழுங்காக ப்ரோபை வந்து ஒழுங்காக செட் ஆகாமல் சில டைம் வந்து ரீடிங் வராமல் கூட ஆகலாம். அப்போ அந்த டைமில் எரர் ரீடிங் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் ரீசர்வே பண்ணுவோம். ரீசர்வேலாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேறு என்ன ரீடிங் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது நான் எதுக்காக மிஷின் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா அதை முன்னாடி வந்து பாரம்பரிய முறைப்படி பார்த்தாங்க. அதை வந்து நம்ம தப்பு சொல்லவே கூடாது. ஏன்னா நிறைய இடத்துல போர்வெல் அமைச்சிருக்கிறாங்க, தண்ணி வந்திருக்குது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நீர் ஆதாரங்கள் வந்து ரொம்ப தலைகீழ போயிடுச்சு. குறிப்பிட்ட ஆழங்களை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ஆழமாக போயிட்டோம். ரொம்ப ஆழமாக போயிடுச்சுன்னு எப்படி சொல்கிறது, ஒரு ஊரில் ஒரு வீட்டு பாயிண்ட் முதல்ல போர்வெல் அமைச்சது வந்து 300 அடி அமைச்சிருக்காங்க. நல்ல தண்ணி ஓடிட்டு இருந்து இந்த ட்ரை சீசனில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நாங்கள் எதிர்பார்த்ததே வந்து மேலே எதிர்பார்த்தோம். ஆனால் தண்ணி வந்ததே வந்து 920 அடியில் தான் தண்ணி வந்துச்சு. இது இத்தனைக்கும் வீட்டுக்கு ஆக மொத்தம் அந்த போர்வெலோட மொத்த ஆழம்னா 1140 அடி ஒரு வீட்டுக்கு. ஒரு எளிய மக்களால் வந்து இதை பண்ண முடியாது. அப்போது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதை மூலமாக பார்த்துக்கலாம். ஒருவேளை இப்போ நாங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு அந்த 1140 அடி போர்வெல் அமைச்ச இடத்துல டெப்த்து தெரியாமல் அந்த இடத்துல தண்ணி இருக்குதுன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து ஒருத்தர் பார்த்துட்டு போயிட்டு அப்படி அவர் வந்து இதில் வந்து ஒரு 500 அடி 600 அடி ஓட்டுங்க, வீட்டுக்கு தேவையான தண்ணி வந்துடும் அப்படிங்கிறத வந்து மட்டுமே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வெறும் 500 அடி ஓட்டிட்டு அந்த வீட்டுக்காரங்க வந்து ஏமாந்து தான் போயிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம இந்த மிஷினை வச்சு பார்த்து எவ்வளோ ஆளுங்க ஓட்ட வேண்டியது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரியப்படுத்தும் போது அவங்க தைரியமாக ஓட்டினாங்க, அவங்களுக்கு உண்டான தண்ணியும் கிடச்சிது. ஆனால் இந்த மிஷினோட வேலை அப்படின்னா தண்ணியை கண்டுபிடிக்கிறது கிடையாது. பாறை வெடிப்புகள் எப்படி இருக்குது, பாறையோட ஃபார்மேஷன் இருக்குது, பாறையில் வெடிப்புகள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்ட மிஷின் தான் இது.
இதை வச்சு நம்ம பாறை வெடிப்புகளை கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு பெரிய வெடிப்புகள், அதாவது பாறை வெடிப்புகள் பெரியதாக நமக்கு வந்து தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குது. அதுதான் அந்த மிஷினோட கான்செப்ட். அதாவது சிகப்பு கலர்ல வந்து நம்ம போறோம் அப்படின்னா வந்து ரொம்ப கடினப்பாறை, அதுல வந்து ஆரஞ்சு கலர் வந்துச்சு அப்படின்னா மிதமான கடினப்பாறை, கிரீன் கலர்ல வந்துச்சு அப்படின்னா லூஸ் ஃபார்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் வருதுனாலே அது வந்து நம்ம தண்ணின்னு எடுத்துக்கூடாது, அது வந்து அதுவுமே ஒரு ஃபார்மேஷன், ரொம்ப லூஸ் ஃபார்மேஷன். யூடியூப்ல நிறைய பேர் இப்படி மிஷின் வச்சு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அடுத்தவங்களை குறை சொல்லி நம்ம வந்து அந்த ஃபீல்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது இல்லை. நான் பார்க்குற வேலை எனக்கு திருப்தியா இருக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கணும். நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா மக்களுக்கு வந்து திருப்தியா போய் சேரணும். அதான் என்னோட கான்செப்ட். அதாவது என்ன கூப்பிட்டாங்க இல்லை என்ன இல்லை தேடினாங்க அப்படின்னா நாங்கள் வந்து கம்பல்சரி 100க்கு 100 நல்லாவே பார்த்துவோம். எங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கு வந்து நாங்கள் அதில் போட்டு பார்த்து கொடுப்போம், அவ்வளோதான். ஏன்னா நாங்களும் ஒரு விவசாயி தான். தண்ணி கிடைக்கல அப்படின்னா என்ன கஷ்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால அக்கறையோடு நாங்கள் வந்து ஃபீல்டில் முழு வேலையை பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிஞ்சிச்சு, அடுத்து 2வது மீட்டர்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து 2வது மீட்டர் ஸ்கேன் பண்றதுக்காக மாத்திரம் இதை மாற்றி அடிங்க. ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ ஒரு ஃபீல்டு, இப்போ ஒரு ஏக்கர் இடம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கம்பல்சரி ஒரு 4 பாயிண்டாச்சும் இருக்கும். ஒரு 4 பாயிண்ட் வைக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு 2 மணி நேரம் வைக்கிறோம், 4 பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு ஃபீல்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபீல்டு போகிறது தான் ஒரு கரெக்டான விஷயம். நமக்கு வந்து பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லா ஃபீல்டுக்கும் போயிடுவோம் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் கிடையாது. எல்லா இடத்துலையும் வீட்டுக்கு தானே எங்கே போட்டாலும் தண்ணி வந்துடும், கொஞ்சம் தண்ணி கிடைச்சாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி போரை போட்டுட்டு அவசரமாக வீடு வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் கடைசியில் வீடு கட்டி முடிச்ச பிறகு அவங்களுக்கு தேவையான தண்ணி கிடைக்கிறதில்ல. இதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ப்ராப்பராக இவ்வளோ ஆழத்தில் தண்ணி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு பண்ணணும் அப்படின்னா அது பெட்டராக இருக்கும். 2வது என்ன அப்படின்னா விவசாய நிலம். புதுசாக இருக்கிற விவசாய நிலமோ இல்லை விவசாயம் இப்போ தென்னை மரம் அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்துருக்கு புதுசு தானே இவங்க இந்த இடம் வந்து நம்ம இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தென்னையை புதுசாக வச்சுங்க. ஆமாம், 2 இடம் ஆல்ரெடி போர்வெல் அமைச்சு அவங்களுக்கு சஃபிஷியண்டான தண்ணி வந்து கிடைக்காதனால தோல்வி வந்து ஆமாம் நம்ம தோல்வி அடைஞ்சதுனால, தோல்வின்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு சஃபிஷியண்டான தண்ணி இல்லை. இப்போ 4 ஏக்கர் இவங்களுக்கு இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பாய்க்கிறதுக்கான தண்ணி வந்து அவங்களுக்கு கிடைக்கல. இது வந்து தண்ணி தேவைப்படுறதுனால மறுபடியும் ஒரு போர்வெல் ஒன்று அமைக்கணும், அது ஆழமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக நம்மளை தொடர்பு கொண்டு நம்மளை கூப்பிட்டுக்கிறாங்க. அப்போ விவசாய இடத்துக்கும் பார்த்துக்கலாம். அடுத்து 3வது என்ன அப்படின்னா ஒரு கிணறு ஒன்று அமைக்கணும் அப்படிங்கிறதுனா கூட நம்ம 50 மீட்டருக்குள்ள என்னென்ன ஃப்ராக்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து அதில் டெஸ்ட் போர் ஓட்டி அதில் என்ன ரிசல்ட் வருதோ அதை வச்சு நம்ம வந்து அதுலேயுமே பார்த்துக்கலாம். இந்த ஒரு 3 விஷயத்துக்காக வந்து நம்ம சயின்டிஃபிக் மெத்தடை வந்து கம்பல்சரி நம்ம தொடர்பு கொண்டு பண்ணலாம். நல்ல ரிசல்ட் வரும். அதாவது நம்பகத்தன்மை அப்படின்னு கேட்கும்போது 95% வந்து இதை நீங்கள் வந்து தாராளமாக நம்பலாம். இந்த எதுலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அதிகமாக மின் அழுத்தம் கொண்ட வயர் லைன் போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணும். அதிகமாக ஒரு ரோடு செக்டார் இருக்குதோ இல்லை ஒரு ஏர்போர்ட் இருக்கோ ஒரு அதிக வைப்ரேஷன் வந்து எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த மாதிரி இடத்துல வந்து கொண்டு போகும்போது கம்பல்சரி அந்த இடத்துல வந்து ஃப்ரீக்குவென்சி மாறி நமக்கு வந்து ஒரு ஃபெயிலியருக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வரத்தான் செய்யுது. ஒரு தோட்டத்தில் ஒரு விவசாயிகிட்ட வந்து சொல்லும்போது அவருக்கு எனக்கு தண்ணி இல்லை, எனக்கு நீரோட்டம் பார்த்து போர்வெல் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்போ தேங்காய் வச்சு பார்த்துடலாம், செலவு கம்மியாக தானே ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு செலவழிக்கிற காசை வந்து நம்ம போர்வெல்லில் வந்து செலவழித்து கூட கொஞ்சம் ஆழம் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு போனாங்க. அவர் சைட்லேருந்து ஒரு பார்த்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து ஃபைனல் பண்ணி ஒரு பாயிண்ட்டை பார்க்குறாங்க. போர்வெல் அமைக்கிறோம். அமைச்சு கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு தேவைக்கு கம்மியான தண்ணி மட்டும்தான் கிடச்சிது. அப்போ இந்த மாதிரி மெத்தடில் பார்க்கும்போது சக்ஸஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அவருக்கு தெரியப்படுத்தும் போது கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வர. அப்படி அவருக்கு வந்து நாங்கள் மறுபடியும் 2வது என்ன பண்ணுறோம், ஒரு நாள் ஃபுல்லாக கிட்டத்தட்ட காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சது சாயங்காலம் வந்து ஒரு 6:30 மணி வரைக்கும் வந்து நம்ம வந்து இந்த சர்வே பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் ஆச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் கேப்புக்குள்ளே ஒரு நல்ல பாயிண்ட், சூப்பரான பாயிண்ட் வந்து கிடச்சிது. இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம். மார்க் பண்ணி கொடுத்து 2வது போர் வண்டியை உடனே வர வச்சு நைட்டே போர் ஓட்டுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லாமே ஸ்டார்டிங் அப்படி ஆஸ் பர் ரிப்போர்ட்டில் எப்படி போயிட்டு இருக்குதோ வந்து அதே மாதிரியே போயிட்டு இருக்குது. மேல் மட்டும் வந்து சரியாக இல்லாத காரணத்தால் 360 அடியில் கரெக்டாக வந்து ஈரமண் வந்துச்சு. ஈரமண் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சு தண்ணி வந்து அவுட் புட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 600 அடியாக தாண்டும் போது உங்களுக்கு ஒரு 1.25 இன்ச்சு தண்ணி வந்து அவுட் புட் ஆக ஆரம்பிச்சிது. ஒரு 900 அடி போகும்போது அவங்க எதிர்பார்த்தது அதிகம். ஏன்னா 1.25 இன்ச்சு தண்ணிங்கிறது வந்து ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்குது. அப்போ அதையும் தாண்டி எதிர்பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 960 அடி 980 அடி போகும்போது ஓட்ட முடியாத அளவு தண்ணி வந்துச்சு. என் கண்ணால் நான் பார்த்தது வெறும் 500 அடியில் வந்து மோட்டர் மாட்டி இன்னுமே அந்த தண்ணி வந்து ஓடிட்டு இருக்குது. நாங்கள் பார்த்த எங்களுக்கே ஒரு பிரம்மாண்டமாக அமைஞ்ச ஒரு விஷயம். அவங்க சஜஸ்ட் பண்ணி ஒரு 4-5 பேருக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கும் பார்த்து கொடுத்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்ல தண்ணி அந்த ஏரியாவுக்கு தகுந்தாப்புல என்ன பெஸ்ட்டாக இருந்துச்சு அதை நாங்கள் மார்க் பண்ணி கொடுத்தோம். அவங்களுக்கு தேவையான தண்ணி கிடச்சி. ஆனால் சில இடத்துல 1 இன்ச்சு தண்ணி வரும், 2 இன்ச்சு தண்ணி வரும், 3 இன்ச்சு தண்ணி வரும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிறாங்க யூடியூப்ல. உதாரணம் மட்டும் ஒரு செழிப்பான ஏரியாவில் போய் ஒரு ஃப்ராக்சரோட சைஸ் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னா அதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 2 இன்ச்சு தண்ணி வரும், 3 இன்ச்சு தண்ணி வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஆனால் அதே இது ஒரு ட்ரை ஏரியாவில் போயிட்டு ஃப்ராக்சர் சைஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு நல்லாவே பெருசாக இருக்குது, இதில் வந்து 3 இன்ச்சு 4 இன்ச்சு 5 இன்ச்சு தண்ணி கூட வரும்,
அப்படிங்கிறத வந்து சொல்கிறது வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது. அந்த ஏரியாவோட கண்டிஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்கறது தான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரிப்போர்ட். இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, மிஷினு சுற்றுறதை பொறுத்து தண்ணி வருமானு கேட்குறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மிஷினு வேகமாக சுற்றுச்சுன்னா உங்களுக்கு அதிகப்படியான தண்ணி இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. மிஷினோட ஆக்சுவல் ஸ்பீடு என்னன்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நம்ம இங்கே ஆல்ரெடி பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பாயிண்டாண்ட போயிட்டு அதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம பார்த்து வச்சுருக்க பாயிண்ட் இதுதான். மிஷினோட ஆக்சுவல் ஸ்பீடு இதுதான். நீ ட்ரெடிஷ்னல் பார்த்தாலும் சரி, இல்லை இது மாதிரி சயின்டிஃபிக்காக பார்க்குறவங்க யார் பார்த்தாலுமே மிஷினை சுற்றுறது மனுஷங்களை பொறுத்த வரையும் யார் பிடிச்சாலும் இவ்வளோ தான் சுற்றணும். இல்லை உங்களுக்கு வேகமாக சுற்றுது, அவங்க பார்த்து கொடுத்தாங்க வேகமாக சுற்றுது அப்படின்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டாலுமே உங்களுக்கு தண்ணி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் சும்மா உங்களுக்கு ஏமாத்து வேலை தான் இதெல்லாம். இதை நம்பியெல்லாம் நீங்கள் போர் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் உங்களுக்கு செலவாகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். மிஷினோட ஆக்சுவல் ஸ்பீடு என்னன்னு பாருங்கள். இதான் லைட்டாக ஹேண்ட் ஷேக் பண்ணால் ஸ்பீடாக சுற்றி வரும். ஆமாம், அது உங்களுக்கு ஜங்ஷன் இருந்தால் மட்டும்தான் மிஷினு 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஆக்சுவல் ஸ்பீடு இவ்வளோ தான் மிஷினோட ஆக்சுவல் ஸ்பீடு. இது எந்த கம்பெனி எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு ஆக்சுவல் ஸ்பீடு, மிஷினோட ஆக்சுவல் ஸ்பீடு இது மட்டும்தான். இது மாதிரி பார்த்தா மட்டும் நீங்கள் நம்பி போடுங்க. வேகமாக சுற்றுது உங்களுக்கு அதிகப்படியான தண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது உண்மை கிடையாது. இதுதான் உண்மையான எக்யூப்மெண்ட்டோட ரொட்டேஷன் இவ்வளோ தான். நீங்களே பாருங்கள், என் கையை பாருங்கள், இந்த வீடியோவில் பார்த்தாவே நல்லா தெரியும். எனக்கு கண்டினியூவாக கால் பண்ணி கேட்குறது இதுதான். பக்கத்து தோட்டத்தில் பார்த்து கொடுத்தாங்க வேகமாக சுற்றுது, ஆனால் தண்ணி 5 இன்ச்சு 6 இன்ச்சு வரும்னு சொல்லிட்டு போனாங்க. கடைசியில் பார்த்தா பவுடர் மட்டும்தான் வந்துச்சு. அதெல்லாம் இல்லைங்க. மிஷினோட ஆக்சுவல் ஸ்பீடு தெரிஞ்சுட்டு கரெக்டாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மெத்தடில் சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைனா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான்.